கோவையில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட சந்தோஷ்குமாரை ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையே சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் கூறப்படும் நிலையில் ஒருவர் மட்டும் கைது செய்யப்பட்டது ஏன் என பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். கோவை பன்னிமடை பகுதியைச் சேர்ந்த 6 வயது சிறுமி கடந்த 26ஆம் தேதி வீட்டின் அருகே கொலை செய்யப்பட்டு கிடந்தார். விசாரணையில் அவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. இந்த வழக்கில் சிறுமியின் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த சந்தோஷ்குமாரை போலீசார் நேற்று கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீதேவியின் வீட்டில் சந்தோஷ்குமார் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை வரும் 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதைத் தொடர்ந்து கோவை மத்திய சிறையில் சந்தோஷ்குமார் அடைக்கப்பட்டார். இதனிடையே சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் தகவல் வெளியாகியுள்ள நிலையில் சந்தோஷ் மட்டுமே கைது செய்யப்பட்டதை கண்டித்து கோவை நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் எனவும் வழக்கறிஞர்கள் வலியுறுத்தியுள்ளனர். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு இது கூட்டு பாலியல் வன்முறைன்னு சொன்ன பின்னாடி ஒருத்தர் தான் அந்த இந்த வன்முறையை செய்ததாக ஒத்துக்கொண்டார் என்று சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சி எங்களுக்கு உருவாக்கியிருக்கு. அதனால் இது சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளும் உடனடியாக கைது செய்யணுன்றதுக்காக தான் இன்றைக்கு வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கோம். கூடுதலாக இது போன்ற கொடூரமான முறையில் குற்றச்செயலில் ஈடுபடுகிற நபர்களுக்கு நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் யாரும் ஆஜராக வேண்டாம் என்ற கோரிக்கையை எங்களுடைய சங்கத்தில் நாங்கள் வைத்திருக்கிறோம். சங்கம் அது முடிவு செய்வதாக தலைவரும் செயலாளரும் சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக இது போன்ற குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை இருந்தால்தான் சமூகத்தில் இது மாதிரி நடக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் தடுத்து நிறுத்த முடியும். இதேபோன்று இந்த வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்த அவர்கள் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படும் அமைப்புகளை தடை செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.